ஹாய் வணக்கம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இது பார்த்தோம்னா யூஎஸ்பி வீடியோ பிளேயரு. ஸோ இதை வச்சு நம்ம எல்லா கலைஞர் டிவிலேருந்து டோட்டலாக எல்லா சிஆர்டி டிவிக்குமே இது வந்து யூஸ் பண்ணி மூவி படம் பார்த்துக்கலாம். ஸோ இதோட ரேட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 450 தான் வருது. ஸோ இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா பேக்கில் திருப்பி பார்த்தீங்கன்னா இது 5 வோல்ட் இன்புட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடியோ லெஃப்ட் ரைட்டு அவுட்டு ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பான், இன்புட் கொடுத்துருப்பான். இது பார்த்தீங்கன்னா வீடியோ சிவிடிஎஸ்ன்னு கொடுத்துருக்கான்ல, சிவிபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். இது வந்து நம்மளுக்கு வீடியோ பாயிண்ட்டு, வீடியோ சிக்னல் எடுக்கிறதுக்கு. அது வந்து ஆடியோ இன்புட் கொடுக்குறது லாஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து போர்டு பேக் சைடு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பான், அது பிரகாரம் கொடுத்தா போதும். ஓகே, பவர் சப்ளை எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து மொபைல் சார்ஜர் இருக்குல்ல, அந்த அடாப்டர்லேருந்தே 5 வோல்ட் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது கூட ரிமோட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் டோட்டலாக எல்லாத்துக்குமே ரிமோட் வந்து இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டல் கண்ட்ரோலுமே ரிமோட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்வேர்டு, மூவி ஃபார்வேர்டு, பேக்வேர்டு, பாஸ் பண்ணுறது, கார்டு மெமரி கார்டு ஓப்பன் பண்ணுறது எல்லாமே இதிலேயே பண்ணிக்கலாம். ஆடியோ வீடியோ எல்லாமே எஃப்எம்லேருந்து யூஎஸ்பிலேருந்து எல்லாமே கனெக்ட் ஆகும். ஓகே, இது பார்த்தோன்னா ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, இதில் கொடுத்துருக்குற அந்த ஜிப்பை வந்து இதில் வந்து ஒயர் ஜிப்பை வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பேக்கில் வந்து சால்ட்ரிங் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போர்டு நீங்கள் வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க, ஏன்னா வாரண்டி கிடையாது. அதனால் வந்து போர்டு வந்து நீங்கள் கடையில் வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. சப்ளை வந்து பவர் ஆன் ஆகுதா அப்படின்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன்லைனில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஆன்லைனில் நீங்கள் வாங்க வேணாம். ஸோ ஏன்னா அதில் வந்து நீங்கள் ரிட்டன் கிடையாதும்பாங்க சில பொருள். அதனால் ஆன்லைனில் வாங்குறது ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஆன்லைனில் வந்து வாங்க வேண்டாம். ஓகே, நம்ம வந்து இப்போ இன்புட் வந்து 5 வோல்ட் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகே, இந்த ஒயர் நான் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் வெட்டிட்டேன். ஏன்னா ஆடியோ வந்து எனக்கு ஒரு சிக்னல் போதும். லெஃப்ட் ரைட் ஏதோ ஒன்று எடுத்துக்குவேன். இல்லை உங்களுக்கு லெஃப்ட் ரைட் ரெண்டும் தேவை அப்படின்னா நீங்கள் ரெண்டும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பேக்கில் சால்ட்ரிங் அடிக்கிறதாலும் அடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நான் வந்து வீடியோ சிக்னல் மட்டும் எடுத்துக்கிறேன். வீடியோ சிக்னல் 2 ஒயர் போட்டு கிரவுண்டு அந்த வீடியோ பின்ன சிவிபிஎஸ்ன்னு சொல்லி பேக்கில் கொடுத்து மென்ஷன் பண்ணியிருப்பான். அந்த லைனை ப்ளஸ் வந்து கிரவுண்டு, அந்த 2 பின்லேயுமே சால்ட்ரிங் அடித்து அதுக்கு வந்து ஒரு வீடியோ கேபிள், அதாவது 3 பின் வீடியோ கேபிள் வரும்ல, அதில் வந்து எல்லோவில் நான் கொடுத்துட போகிறேன். எல்லோவில் அதே மாதிரி இப்போ உங்கள் டெஸ்டிங்காக நான் வந்து வீடியோ கேபிளில் டைரெக்டாக வந்து அந்த பின்லேயே சால்ட்ரிங் அடிச்சுக்க போகிறேன். அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து இது அப்படியே ஒரு பாக்ஸு வேணும்னாலும் இதுக்கு தனியாக பாக்ஸ் இருக்குது, எஃப்எம் பாக்ஸ் இருக்குது, அது வாங்கி ஃபிட் பண்ணுறதாலும் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை அவ்வளோ செலவு வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 6க்கு 4 உட்டன் பாக்ஸ், ஓப்பன் உட்டன் பாக்ஸ் வாங்கி உட்டன் பாக்ஸெல்லாம் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணி முறிக்கலாம், கட் பண்ணிவிட்டு. ஸோ அது கடைசியாக நான் உட்டன் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படிங்குதுன்னு பாருங்கள். ஓகே, நான் வந்து வீடியோ கேபிளில் வந்து சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம். ஓகே, பார்த்தா நம்ம வீடியோ கேபிளில் சால்ட்ரிங் அடித்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுத்து போர்டு வந்து ஆன் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜரு. இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வோல்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, பாசிட்டிவ் வந்து கரெக்டாக பாசிட்டிவ் சைடும், நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் சைடும் ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன். செக்கிங்காக அந்த மாதிரி ஜாயிண்ட் அடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒன்லி ஃபார் பவர் சப்ளை மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, போர்டு வந்து ஆன் ஆகுதான்னு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ போர்டு வந்து ஆன் ஆயிடுச்சு.
ஓகே லோடுன்னு வரும். இந்த மாதிரி லோடுன்னு வந்துருச்சுன்னா ஓகே போர்டு வந்து நல்லாயிருக்குன்னு அர்த்தம். ஓகே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து வீடியோவுக்கும் ஆடியோவுக்கும் நம்ம ஏவி கேபிள் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வீடியோ பின்னு பேக்லேருந்து 2 ஒயர் எடுத்து வந்து வீடியோ எல்லோவில் கொடுத்துட்டேன். அடுத்து ஆடியோ சிக்னல் கிரவுண்டு அண்டு லெஃப்ட் சிக்னல் எடுத்துகிட்டு வந்து நான் ரெட்டில் கொடுத்துட்டேன். ஸோ 2 நம்ம லெஃப்ட்டு ரைட் வேணுன்னா நீங்கள் அந்த ஒயிட் பின்னி யூஸ் பண்ணிக்கலாம், 2 ஒயர் எக்ஸ்ட்ரா போட்டு. ஸோ எனக்கு ஒரு சிக்னல் போதும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் மட்டும் நான் அடிச்சுக்கிட்டேன். ஓகே இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணலாம். ஓகே டிவியில் ஏவி மாற்றிக்கலாம். ஓகே பேக் சைடு நம்ம எப்பயும் போல் நம்ம கேபிளை வந்து வீடியோ ஆடியோ கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோம்னா இந்த போர்டில் ஒன்றுமே வேலை இல்லை. வீடியோ ஆடியோ சிக்னல் எடுத்து நம்ம 2 கேபிளில் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இன்புட்டு 5 வோல்ட்டு கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஓகே பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் டிஸ்பிளே வரும். ஸோ பார்த்தோம்னா இதில் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். எஃப்எம்லேருந்து ப்ளூடூத்லேருந்து எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி நீங்கள் கார்டு இன்சர்ட் பண்ணிட்டு ஓகே நான் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணிட்டுனா உங்களுக்கு கார்டு இன்சர்ட்னு வரும். ஓகே கார்டு இன்சர்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ப்ளக்கின்னு ஒரு இந்த மாதிரி உங்களுக்கு வரும், கார்டு சொருவினீங்கன்னா வரும். ஓகே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளே ஆயிடுச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து ப்ளே ஆரம்பிச்சிடும். வீடியோ வேணும்னா நீங்கள் ஸ்டாப்னு ஒரு பட்டன் இருக்குது ரிமோட்டில், ஸ்டாப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போய்ட்டு செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆடியோ ப்ளேட் இருக்குது. நம்ம வீடியோ வந்து ஸ்டாப் பட்டன் அழுத்தி நம்ம மெயின் மெனுக்கு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரர்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் போங்க. ஓகே இதில் என்ன மூவி இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு மூவி வந்து ப்ளே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மூவி வந்து ப்ளே பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா மூவி ப்ளே ஆகுது. ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லா வீடியோவும் நம்ம இதுலேயே பார்த்துக்கலாம். நம்ம கலைஞர் டிவி இருந்தாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இது பெட்டர் ஆஃபரு. ஸோ அவ்வளோதான். அதோட நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோன்னா ஒரு 450 போர்டு, ஒரு 50 ரூபாய்க்கு இந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று வாங்க போகிறோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 500 செலவாகும், அவ்வளோதான். ஸோ இது எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் ஒரு பாக்ஸ் போட்டு நான் வச்சுருக்கேன், அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஆர்குனால ஒரு உடன் பாக்ஸ் போட்டு நான் கேபிள் வந்து உள்ளே கனெக்ட் பண்ணியாச்சு. அதை 5 வோல்ட்டுக்கு யூஎஸ்பி சார்ஜர்லேருந்து எடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து ஏவி கேபிளில் டிவியில் சொருகிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு 19 தகவலோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.